ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 9ஆம் நாள் தொடக்கம். பிரகாசமானது கழுத்துக்கு கீழ் உள்ள கீழடுக்கினில் இருந்ததினால் அப்போது நமக்கு எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது என்று வெளிப்படுகிறது? கழுத்துக்கு மேலேயுள்ள மேல் அடுக்கிலிருந்து. தவிர இதோ இந்த வீட்டிற்குள் வாசலுக்கு நேரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கதவை மூடினால் வெளியில் எப்படி இருக்கும்? இருட்டாய் இருக்கும். கதவை திறந்தாலோ வெளிச்சமாகும். அப்பொழுது எவ்விடமிருந்து வெளிச்சம் உண்டாகிறது? உள்ளில் இருக்கும் விளக்கிலிருந்து. அது வெளியில் எப்படி பிரகாசிக்கின்றது? அந்த வாசலுக்கு நேரே விளக்கிலிருந்து எரிந்து கொண்டிருக்கிற அக்னியினுடைய சக்திக்கு அனுசரித்து வெளியில் பிரகாசிக்கின்றது. அந்த விளக்கில் எண்ணெயும் திரியும் அக்னியும் இல்லையானால் பிரகாசிக்குமா? பிரகாசிக்காது. ஆனால் இந்த விளக்கின் கீழ்த்தட்டிலிருந்தோ அல்லது மேல் தட்டிலிருந்தோ பிரகாசிக்கின்றது. மேல் தட்டிலிருந்து. அதே பிரகாரம்தான் நாம் இந்த ஜடத்தை ஒரு விளக்கிற்கு ஒப்பிடலாம். இந்த ஜடமாய் இருக்கிற விளக்கில் கர்மமாய் வாயுவாய் இருக்கிற தைலத்தை நிறைத்து அதில் மனதாய் இருக்கிற திரியை போட்டு ஆத்மாவாகின்ற தீபத்தினால் எரிந்து கொண்டிருக்கின்றதாகும் இக்காணுகிற உலகம். அது எந்த பிரகாரம் என்றால், விளக்கினுடைய மேல் தட்டில் இருக்கின்ற திரி எரிந்து எப்படி ஜொலிப்புடன் பிரகாசிக்கின்றதோ அதே பிரகாரத்தில் தான் இந்த ஜடமாயிருக்கிற விளக்கினுடைய மேல் தட்டிலிருந்து மனதாயிருக்கின்ற திரி எரிந்து ஜொலித்துக் கொண்டிருக்கின்றதாகும் இக்காணப்படுவது. மேல் தட்டில் எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது என்றால் அது புருவ மத்தியில் இருந்தாகும். காரணம், சிவனை விருப்பாட்சணன் என்றும் திரிலோசனன் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் சிவனுடைய ரூபமாகும் என்று சங்கற்பித்து படத்தை வரைந்து காணுகிறதுண்டு. அந்த படத்தை பார்க்கும் போது அதற்கு 3 கண்கள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்று நெருப்பு கண் என்றும் சொல்லுகிறோம். ஆனால் அந்த சிவன் யார் என்றால் ஜீவனாகும். அந்த ஜீவனாய் இருக்கிற சிவனுக்கு 3 கண்கள் இருக்கின்றன. அதாவது இடகலை, பிங்களை, சுழுமுனை. அதில் இடகலை பிங்களை சந்திர சூரியர்களாகும். சுழுமுனை என்பது அக்னி ஆகின்றது. இதனால் தான் சிவனுக்கு 3 கண்கள் உண்டென்றும் அவைகளில் ஒன்று அக்னி நேத்திரம் என்றும் அது புருவ மத்தியிலாகும் என்றும் சொல்ல காரணம். அதை அனுசரித்துத்தான் முன் சொன்ன படத்திலும் புருவ மத்தியத்தில் அக்னி நேத்திரம் எழுதியிருக்க காரணம். அப்பொழுது புருவ மத்தியம் என்று சொல்லுகிறதே சுழிமுனை என்று சொல்லுகிற அக்னி நேத்திரமாகும். ஆனால் அந்த புருவ மத்தியில் அக்னி இல்லாவிட்டால் நமக்கு பிரகாசிப்பதற்கு வழி உண்டோ? வழி இல்லை. ஆனால் நம்மில் எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது? புருவ மத்தியில் இருக்கிற சுழுமுனையான அக்னி நேத்திரத்திலிருந்து. அதற்கே ஆகும் இருதயம் என்று சொல்லுவது. இவ்விதத்தில் தன்னில் ஆகாச மத்தியத்தில் புருவ மத்தியமாய் இருதயமாய் சுழிமுனையாய் இருக்கிற அக்னி நேத்திரத்திலிருந்தே நமக்கு பிரகாசிக்கிறது. 2ஆம் அத்தியாயம் முற்று பெற்றது. 3ஆம் அத்தியாயம் சித்த வேதம் தொடக்கம். சிஷ்யன், தாங்கள் இதுவரை கூறியதிலிருந்து தான் தானே ஈஸ்வரன் என்றும் அப்படி இருக்கிற தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்த போது
அதிலிருந்து உலகம் உண்டானதென்றும் தெரிய வந்தது. ஆனால் உலகத்தில் சாதாரணமாக புண்ணிய பாவங்களை கொண்டாகும் ஜனன மரணம் என்று பொதுவில் சொல்லி வருகின்றது. அதனுடைய உண்மை என்ன? புண்ணியம் என்பதும் பாவம் என்பதும் என்னவென்று தாங்கள் அறிந்திருக்கின்றீர். புண்ணியம் என்பது நல்ல தொழில்களை செய்வது, அதாவது யாதொன்றையும் இம்சியாமல் தயவுடன் இருப்பதும், அன்னதானம் கோதானம் முதலியவைகளை செய்கின்றதும், யாகம் ஓமம் பூஜை முதலியவைகள் செய்கின்றதும் செய்விக்கின்றதும் மற்றுமாகும். பாவம் என்பது கெட்ட தொழில்களை செய்வது, அதாவது தானம் தர்மம் செய்யாதிருப்பதும் ஜீவ இம்சாதிகள் செய்வதும் மற்றுமாகும். இந்தப்படியேயாகும் நானும் கருதியிருக்கிறேன். அப்படி கருதியிருப்பது மிகவும் தப்பிதமாகும். புண்ணியம் என்பது நல்ல செய்கை என்றோ பாவம் என்பது கெட்ட செய்கை என்றோ சொல்வதற்கு இயலாது. அது ஏனென்றால் புண்ணிய பாவங்களை கொண்டாகும் ஜனன மரணம் என்று நீர்தானே சொல்லுகிறீர். அப்பொழுது யானை முதல் எறும்பு வரையிலும் உள்ள எல்லா ஜீவிகளுக்கும் புண்ணிய பாவங்கள் பாத்தியப்படுகின்றதல்லவா? இவைகளில் எவையெல்லாம் புண்ணியம் கொண்டு ஜனித்தன, எவையெல்லாம் பாவம் கொண்டு ஜனித்தன? மனிதர்களாகிய நாம் எல்லாம் புண்ணியத்தாலும் பாக்கியுள்ள ஜீவிகளெல்லாம் பாவத்தாலும் ஜனித்தன. மனிதரென்று சொல்லி வருகிற நாம் மனிதராய் ஜனிப்பதற்கு வேண்டி எப்பொழுது புண்ணியம் செய்தோம்? யானை முதல் எறும்பு வரை என்று சொல்லி வருகின்ற யாவும் அந்த மாதிரி ஜனிப்பதற்கு வேண்டி எப்பொழுது பாவம் செய்தன? அது முன் ஜென்மத்தில் ஆகும். ஆனால் முன் ஜென்மத்தில் நாம் யாராக இருந்தோம்? இந்த ஜென்மத்தில் மனிதர்களாக ஜனிக்க வேண்டி நாம் என்ன புண்ணியம் செய்தோம்? எறும்பு முதலான ஜீவிகள் முன் ஜென்மத்தில் யாராக இருந்தன? இந்த ஜென்மத்தில் முன் சொன்ன பிரகாரமுள்ள ஜீவிகளாக ஜனிக்கிறதற்கு செய்த பாவம் என்ன சொல்ல முடியுமா? சொல்வதற்கு முடியாது. ஆனால் அவனவனுக்கு அனுபவம் இல்லாத சங்கதிகளை நம்புவதில் பிரயோசனம் இல்லை. அவனவனுடைய அனுபவத்திற்கும் யுக்திக்கும் சுருதிக்கும் அனுசரித்தது எதுவோ அதைத்தான் நம்ப வேண்டும். ஏனென்றால் எறும்பு முதல் நாம் உட்பட எவ்வளவோ சிருஷ்டிகள் உலகத்தில் கேட்கப்படுகின்றனவோ காணப்படுகின்றனவோ அறியப்படுகின்றனவோ அவைகளெல்லாம் ஒரே ஜீவனாகும். இந்தப்படி வித்தியாசமாய் காணப்படுவது உருவ வித்தியாசமே ஆகும். தவிர அவனவனுடைய ஜீவன் வெளியில் வியாபித்த போது சக்தியாகி அந்த சக்தியில் தன்னுடைய ஜீவனை மற்றுள்ளவைகளாகி பிரதிபிம்பித்ததாகும் இக்காணப்படும் உலகம். இதை பின்னால் விஸ்தரித்து சொல்லுவோம். புண்ணிய பாவங்களை கொண்டாகும் ஜனன மரணம் என்றால் ராஜாக்கள் என்று அபிமானித்து வருகின்றவர்களுக்கும் அது பாத்தியப்படுகிறதாகும். அதுவுமல்லாமல் புண்ணிய பாவாதிகளை செய்தால் அதனுடைய குணதோஷங்களை எவ்வப்போதாகும் அனுபவிக்கிறது. முன் ஜென்மத்தில் செய்தது இந்த ஜென்மத்திலும், இந்த ஜென்மத்தில் செய்கிறது அடுத்த ஜென்மத்திலும் அனுபவிக்கின்றதாகும். அது எப்படி எவ்விதம் அனுபவிக்கின்றது? புண்ணியம் செய்தவர்கள் பிராமணர்களாயும் ராஜாக்களாயும் தனவந்தர்களாயும், பாவம் செய்தவர்கள் தரித்திரர்களாயும் ரோகிகளாயும் ஜனித்து அனுபவிக்கிறார்கள். ஆனால் பிராமணர்களுக்கும் ராஜாக்களுக்கும் தனவான்களுக்கும் ரோகம் உண்டாகின்றதா? இல்லையா? உண்டாகிறது உண்டு. அதன் காரணம் என்ன? அவர்கள் எக்காலத்தில் செய்த பாவமாகும்? முன் ஜென்மத்தில் செய்ததாகும். அப்படியானால் அவர் எப்படி பிராமணர்களாகின்றதும் ராஜாக்களாகின்றதும் தனவந்தர்களாகின்றதும்? அப்படியானால் நாமும் மேல் சொன்ன பிரகாரம் உள்ளவர்களாய் ஜனிக்க வேண்டுமல்லவா? எப்படி என்றால் பாவம் முழுமையும் இல்லாமலாகும் போதுதான் பிராமணர்களாகின்றதும் ராஜாக்களாகின்றதும். தவிர ராஜாக்கள் புண்ணியோத்கிருஷ்ட சரீரர்களாகும் என்று சொல்லி வருகிறது. அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவியை அடைகின்றது. அப்போது பாவம் என்பது கொஞ்சமும் கிடையாது.
ஏனென்றால் புண்ணியம் உயர்ந்த பதவியாகும் பொழுது ஈஸ்வரனாகும். ஏனென்றால் உயர்ந்த வஸ்து ஈஸ்வரனாகும். அப்பொழுது புண்ணியம் ஈஸ்வரனிடத்தில் சேர்ந்து ஈஸ்வரனாய் தீர்ந்தது. அப்பொழுதாகும் ராஜாவாகின்றது. ஈஸ்வராஸ் அம்சமாகும் ராஜா. அதை அனுசரித்தே ராஜா பிரத்யட்ச தேவதா என்று சொல்ல காரணம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் சுவர்களிலும் மற்றும் ராஜா பிரத்யட்ச தேவதா என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அப்பொழுது பிரத்யட்சமான ஈஸ்வரராகும் ராஜா. அந்த ராஜாவிற்கு யாதொரு வியாதியும் உண்டாக இடமில்லை. அதுவுமல்லாமல் ராஜாக்கள்மார்களுக்கு உண்டாகிற விதத்தில் நமக்கு வியாதிகள் உண்டாகிறதில்லை. அவர்களுக்கு ராஜயஷ்மா, அதாவது சயம், ராஜப்ளவை, பௌத்திரம், மூலம், பிரமேகம், பக்கவாதம் முதலிய பெரிய வியாதிகளாகும் உண்டாகின்றன. அதனால் அவர்கள் பெரிய குற்றங்கள் செய்தவர்களாகும். அப்படி பெரிய பாபமான குற்றங்கள் செய்தவர்கள் ராஜாக்களாக ஜனிப்பதற்கு இடமுண்டோ? இடமில்லை. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.